ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ரசம் வைக்க போகிறோம். ரசம் சிம்பிளான ரசம். குயிக்கில் ஜீரகம், மல்லி, மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பவுடராக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். வெள்ளைப்பூண்டு நம்ம தட்டிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா வேக வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்திக்கணும். புளி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி இல்லாமல் நம்ம தக்காளி வச்சால் புளியோட ஃப்ளேவர் இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் எப்பவுமே. இப்போ நம்ம இது பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். நம்ம அடுப்பு பாத்திரத்தில் வச்சாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச பொடியில் சேர்த்திடலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி, பச்சை மிளகாய் விழுந்து புளி தண்ணி சேர்த்திக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்குறோம். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதிக்கிறதுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெருங்காய பொடி சேர்த்திக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரசம் டேஸ்ட்டு வராது. இது பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கிறதுனால அந்த காரமே போதும். நம்ம குறுமிளகு பொடி பண்ணி போட்டுக்கிறோம், அந்த காரம் போதும். அதிகப்படியாக காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தாளிப்பு கூட மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒதுக்கிது. இப்போ பெருங்காய பொடி சேர்த்திக்கலாம். ரசம் ரெடி. சிம்பிளான ரசம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.